வெளியே கொஞ்சம் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பாப்பாவோட சாக்ஸு அந்த ஷூ எல்லாமே வாஷ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அப்படின்றதுனால அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி உள்கொடியில் கொஞ்சம் நேரம் காய போடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். லைட்டாக ஈரப்பசமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் காயிட்டு அதுக்கப்புறமா எடுத்து மடித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொடியில் கொஞ்சம் நேரம் காய போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்றதுனால யூனிஃபார்ம்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் அன்னன்னைக்கு ஷூவை வாஷ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கூடையில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவனோட வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் துவச்சி காய போட்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுருந்தேன். சரி கையோட அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் மடித்து வச்சுருந்தேன். அதை எடுத்து பீரோலேயே வச்சிடலாம். ஏன்னா வெளியே போகிற வேலை கொஞ்சம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துட்டு இருந்தேன். எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பாவை ரெடி பண்ணிட்டேன், வெளியே விளையாடிட்டுருக்கான். சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கும். பாப்பாவோட ஷூ கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. சரி லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் அது என்ன பண்ணானே தெரியல, ஒரு மாதிரி கரையாக்கிட்டான். அது போகவே மாட்டேங்குது ஆளாக போட்டாலுமே. சரி அது ஒயிட் பாலிஷ் போட்டுடலாம், போட்டால் கொஞ்சம் தெரியாது அப்படின்றதுனால அது இப்போது 2 ஷூலையுமே போட்டேன். ஒரு ஷூவில் போட்டு ஒரு ஷூவில் போடாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தெரியும், கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றதுனால 2 ஷூலையுமே போட்டேன். காலையில் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவே நைட்டுக்கு வந்து மீன் குழம்பு தான் செஞ்சு தோசை ஊற்றி இன்றைக்கி சாப்பிட்றோம். டே சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங்கில் மாடியில் கொஞ்சம் நேரம் போய் நின்று அந்த சன்செட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.